ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான பருப்பு சட்னி செய்ய போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ மிளகாய் வத்தல், காஷ்மீரி மிளகாய் வத்தல் 7 போட்டுக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம் 1 போட்டுட்டு அப்புறம் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் வதக்கிக்கிட்டு நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஆற வச்சாச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மிளகாய் வத்தல் 1 கிள்ளி போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வந்த பிறகு சட்னியில் கொட்டிக்கிடுவோம். இப்போ சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு.